ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ குருகுலமே வருக, மணமக்களே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோ குருகுலமே வருக, மணமக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ மணமக்களே வருக, இறைமக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோ மணமக்களே வருக, இறைமக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோ மணமக்களே வருக, இறைமக்களே வருக. அகந்தை அனைத்தும் அழியும், மண்ணில் அடிமை கோலமொழியும், அன்பின் தீபமொளிரும், தேவன் அருளில் யாவும் இளிரும். பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாருங்கும் படர்ந்திடுமே. பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடுமே, அன்பின் பாதை பாருங்கும் படர்ந்திடுமே. இன்பம் பொங்கும் நாளினிலே, இனியனல் வேளையிலே, இதயங்களின் சங்கமமே, இறையரசில் மங்களமே. தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளில் ஒரு புதிய குடும்பத்தை உருவாக்க முன் வந்திருக்கிற கப்ரியேல், வேலு நாச்சியார் இவர்கள் இருக்கிற குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாருமே ஜெபிக்க கூடியிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திரு அருளானந்தம், திருமதி பாலின் வசந்தியுடைய குடும்பத்தில் நடக்கிற இந்த இல்ல நிகழ்ச்சியில் உண்மையிலேயே அருட்தந்தைகள் நிறைய பேர் இந்த நாளில் கலந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். காரணம், இந்த குடும்பம் இறை அழைத்தலுக்காக தன்னுடைய 3 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய, இந்த ஊருக்கு வரக்கூடிய அனைத்து அருட்பணியாளர்களையும், அருட்சகோதரிகளையும், துறவர சபையில் உள்ள அனைவரையும், இறை பணிக்காக தங்களை அர்ப்பணித்து பணி செய்யக்கூடிய அனைவரையுமே அன்போடு வரவேற்று உபசரிக்கக்கூடிய ஒரு அருமையான குடும்பம். எனவே இந்த குடும்ப நிகழ்வில் நாங்கள் எல்லோருமே கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த மணமக்களுக்காக இறைவன் நிறைவாக கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் சிறப்பாக இவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோருமே இணைந்து இந்த குடும்பத்திற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த குடும்பத்தை 2 குடும்பத்தாரும் இன்றைக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்து இந்த நாளில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் இறைவன் தாமே
இந்த புதிய குடும்பத்தை உருவாக்குகிறார். எனவே தான் உருவாக்கிய இந்த குடும்பத்திற்கு தேவையான அருளையும் ஆசிரையும் ஆண்டவர் நிறைவாக தந்து திருமணத்தினுடைய இல்லறத்தினுடைய எல்லா நன்மைகளையும் இந்த குடும்பம் பெற்று வாழ்வதற்காக நாம் ஜெபிப்போம். இறைவன் தாமே இவர்களோடு இருந்து குடும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து சவால்களையும் சந்திப்பதற்கு தேவையான ஆசிரை இந்த நாளில் இவர்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று நாம் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்மிடம் தடையாக இருக்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி வழி நடத்தி செல்வாராக. உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்ட இளம் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய
மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தை இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டுமென திருவிழமானீரே. திருமண உடன்படிக்கையால் இணைக்கப்பெறவிருக்கும் அடியார்கள் கபிரியேல், வேதா இவர்களை அன்பின் பிணைப்பால் ஒன்றாக இணைத்தருளும். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாய் விளங்கச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 24 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரே
இரண்டாம் வாசகம். நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள், பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும் இவ்வாறு தான் தங்களை அணி செய்து கொண்டார்கள், தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்று அழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாது இருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராய் இருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள், பழி சொல்லுக்கு பழி சொல் கூறாதீர்கள், மாறாக ஆசி கூறுங்கள். ஏனென்றால் கடவுள் வாக்களித்த ஆசியை உரிமையாக்கி கொள்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. காணவே என் உள்ளமே ஏங்குதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளை, சில ஏரியாவில்
நல்ல காரியம்னா கல்யாணம், காதுகுத்து, சடங்கு, கோயில் கடை, திருவிழா அப்படின்னா அங்கே தகராறு, சண்டை கட்டாயம் நடக்கணும். எப்பண்டா சண்டை நடக்குன்னு பார்த்துக்க. சண்டை நடந்துச்சு, அப்பா சண்டை முடிஞ்சிருச்சுப்பா. இன்றைக்கி நான் தான் சண்டை போட வந்திருக்கேன். நான் இன்றைக்கி தகராறு பண்ண தான் வந்திருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு எனக்கு பத்திரிக்கை கொடுக்கல. தாய் மாமன் மகனுக்கு கல்யாணம், எனக்கு சுருள் வச்சு கூப்பிடணும். சுருள் வச்சு கூப்பிடலை. கபிரியல் மாப்பிள்ளை அவங்கள தான் சொல்லுதேன், கூப்பிடலை. சுருள் இல்லாமலாத வச்சுருக்கணும், அதுவும் கூப்பிடலை. ஐயா ஒரு வாட்ஸ்அப்லேயாவது போட்டு விட்டுருக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் போட்டு விடலை. நான் வெக்கமான சூடு சோழம் இல்லாதவனா கல்யாணத்துக்கு வர்றதுக்கு? என்னையா நியாயம்? எத்தனை மணிக்கு கல்யாணம் கூட தெரியாது, ஒரு தாய் மாமன் மகன் இப்படியா கூப்பிடுறது அப்படின்னு தகராறு பண்ணலாம். ஆனால் தகராறு பண்ண வரலை. ஏன்னா வம்பும் செய்யலாம், அன்பும் செய்யலாம். நான் வம்பு செய்ய வரலை, நான் அன்பு செய்ய வந்திருக்கேன். எல்லாமே பொதுவாக அப்படித்தான். ஏன் நான் வம்பு பண்ணலைன்னா, உரிமை என்ன, கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டிலையும் மாமன் மையன் நான் போவையா கல்யாணத்துக்கு, நான் போகாமல் யார் போவா, அந்த உரிமை. ரெண்டாவது என்ன, புரிஞ்சுக்கிட்டேன். மாமாவுக்கு அத்தைக்கு வயசாகி போச்சு. ஒரு மாப்பிள்ளை சோகம் இல்லாமல் இருக்கார். ஆல்பர்ட் மாப்பிள்ளையும் கபிரியல் மாப்பிள்ளை தான் பத்திரிக்கை கொடுக்கணும், சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணணும், எல்லா வேலையும் அவன் தான் பண்ணணும். வாரத்தில் ஒரு வாரம் மழையும் வெள்ளமும் ஆகிப்போச்சு. பாவம் என்ன செய்யும் இந்த பிள்ளை பாருங்க. கபிரியல் காலையில் வரைக்கும் போய் சாப்பாடெலாம் பரிமாறிட்டு பவுடர் கூட போடாமல் வந்திருக்காப்பு. அப்போ இப்படி ஒரு சூழ்நிலையில் அதை புரிஞ்சுக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், வம்பு பண்ண முடியலை. இதுதான் குடும்பத்திலையும் திருமணத்திலையும் அப்படித்தான். வம்பும் செய்யலாம், அன்பும் செய்யலாம். உரிமை இருந்தால், இது ஏன் வீட்டுக்கார, இது ஏன் வீட்டம்மா அப்படிங்கிற உரிமை இருந்தாலும் சரிதான், புரிஞ்சுக்கிட்டாலும் சரிதான், அங்கே வம்பே வராது. சிலர் நாளைக்கு வர்ற சனினா இன்னைக்கு இழுக்கிறவங்க இருக்காங்க. இன்னும் சிலர் எத்தனை வந்தாலும் அத்தனையும் அன்போடு ஏற்றுக்கொள்வோர் இருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கேன். என்னன்னா, பொதுவாக திருமணத்தை நம்ம கடைசியாக வச்சுருக்கிறோம். அது குருக்களாக இருந்தாலும், துறவிகளாக இருந்தாலும், இல்லறத்தாக இருந்தாலும் என்ன செய்யணும், நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன்னா நல்ல வாத்தியார் வேலை பார்க்கணும். மாப்பிள்ளை கபிரியல் ஸ்கூலில் வேலை பார்க்காரு, டியூஷன் சென்டர் 2 டியூஷன் சென்டர் வச்சுருக்காரு. 10th பிள்ளைகளை நிறைய மார்க் வாங்க வைக்கணும், ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், 500க்கு 500 வாங்கணும். இதெல்லாம் பெரிய வேலைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் பெரிய நான் கலெக்டராக இருக்கேன், நான் எப்படி மாவட்டத்தில் என்னென்ன பணிகள்லாம், இதெல்லாம் பெருசாக நினைக்கிறோம். ஆனால் அதெல்லாம் ரெண்டாவது தான். ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு முதன்மையான பணி, முதன்மையான சேவை என்பது குடும்பம் தான், திருமணம் தான். ஒரு துறவி, ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, நீ ஸ்கூலில் போய் வேலை பார்க்கலாம், ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. உங்களோடு வாழக்கூடிய அருள் சகோதரிக்கு நீங்கள் தட் இஸ் a noble service. உன்னதமான சேவை என்பது நீங்கள் வாழுகிற இடத்திலே யார் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சேவை செய்வதும், பணிவிடை செய்வதும், அன்பு செய்வதுதான் முதன்மையானது. வீட்டுக்குள்ளெல்லாம் சண்டை போட்டுட்டு ஊருக்குள்ளே போய் சேவை பண்ணி என்னையா சம்மந்தம்? ஒரு சிஸ்டர் கான்வென்ட்ல எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு தெரு தெருவாக போய் பணி செஞ்சு என்ன பிரயோஜனம்? அது ரெண்டாவது. ஆண்டவருடைய அழைப்பிலும் பணியிலும் இதுதான் முதன்மையானது. இப்போ நம்ம பொதுவாக தப்பாக புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா, மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இயேசு கேட்டார். கடைசியாக போய் அவர் முன்னாடி நிற்கிறோம், இறுதி தீர்ப்பில் போய் நிற்கிறோம். இயேசு கேட்குறார், நான் தாகமாக இருந்தேன் தண்ணி கொடுத்தியா, நான் பசியாக இருந்தேன் சாப்பாடு கொடுத்தியா? நம்ம என்ன நினைக்கிறோம், ஏழை எளியவங்களுக்கு கொடுத்தியான்னு ஆண்டவர் கேட்காருன்னு நினைக்கிறோம். கிடையாது. வீட்டுக்காரன் பசியாக இருக்கும்போது நீ சாப்பாடு கொடுக்காம டிவி சீரியல் பார்த்தியா? வீட்டுக்காரர் தண்ணி தாகமாக இருக்கும்போது நீ தண்ணி கொடுக்காம பக்கத்து வீட்டில் போய் கதை பேசுனியா? வீட்டம்மா சுகம் இல்லாமல் இருக்கும்போது நீ அவளை பார்க்காம ஊரோடி அலைஞ்சியா? 25ஆம் அதிகாரத்தில் கடைசி தீர்ப்பில் ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி கணவனுக்கும் மனைவிக்கும், நம்மோடு வாழுகிறவர்களுக்குள்ளே கேட்கக்கூடிய கேள்வி. இது ஏழை எளியவர்கள் கொடுத்தியாங்க ரெண்டாவது. எனவேதான் முதன்மையாக
நம்முடைய பணியும் வாழ்வும் நாம் செய்யக்கூடிய எல்லாமே குடும்பத்தில்தான். இன்றைக்கு நற்செய்தியில் ஆண்டவர் சொன்னார், படைப்பின் தொடக்கத்திலேயே. மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில் இயேசுவோட வந்து கேட்குறாங்க, என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமா? ஏன்னா திருமணம் இப்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குது. எவ்வளோ நாளைக்கு இந்த திருமணம்லாம் இருக்குங்கிறது சந்தேகம். நம்ம வாழக்கூடிய தலைமுறைகளே பார்க்க போகிறோம். ஏன்னா வெளிநாடுகளில் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது 2 காரியம். ஒன்று, திருமணமே கிடையாது, சேர்ந்து வாழ்கிற லிவிங் டுகெதர், சேர்ந்து வாழணும். 2 வருஷமா 3 வருஷமா 5 வருஷமா பிடிக்கலைன்னா டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கணும். 2வது, அங்கே திருமணம்னா என்ன திருமணம் நடக்கு தெரியுமா? ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் நடக்கு. இப்போ போப்பாண்டவரை கூட அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க குற்றச்சாட்டு. போப்பாண்டவர் தன்பாலின திருமணம், தன்பாலின உறவு, ஆணும் கல்யாணம் முடிக்கிறத போப்பாண்டவர் ஆதரிக்கிறார். சும்மா என்னத்தையா கிளப்பி விடுவானுங்க. அப்படி போப்பாண்டவர் ஆணும் கல்யாணம் முடிக்கிறத அவர் ஆதரிக்கலை. அவர் சொல்லுகிறார், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிறாங்க, உங்கள் கோயிலில் வந்து ஆசீர்வாதம் கேட்குறாங்க, நீங்கள் கோயிலை விட்டு அவங்கள வெளியே துரத்தாதீங்க. இயேசு எல்லா பாவிகளையும் அரவணைத்தார். உங்களிடம் ஆசீர் கேட்க வந்தால் அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்கள், அவர்களை வெறுக்காதீர்கள். அவர் பிளஸ்ஸிங் தான் சொன்னாரே ஒழிய நீங்கள் திருமணத்தில் அவங்கள ஆசீர்வதித்து திருமணத்தை உண்டாக்குங்கன்னு சொல்லலை. ஏன்னா 3 வகையான ஆசீர்வாதங்களை சொல்கிறார். ஒன்று, அருட்சாதன ஆசீர்வாதம். 2வது, அருள் குறிகள், சாக்ரமெண்டல். நம்ம ஆடு மாடை மந்திரிக்கிறோம், காரு பஸ் வண்டிலாம் மந்திரிக்கிறோம், புது வீட்டை மந்திரிக்கிறோம். இது திருச்சபை நமக்கு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கிறாரு. 3வது ஆசீர்வாதத்தை தான் போப்பாண்டவர் சொல்கிறாரு. என்ன? அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலையா? ஒரு ஆசிரியர் மாணவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலையா? அதே போல மேய்ப்பு பணி சார்ந்த ஆசீர்வாதம். அப்போ இந்த திருமணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அமைப்பை ஆண்டவரோடு சேர்ந்து கட்டி காக்கிற கடமை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் உண்டு. அப்ப இயேசுட்ட போய் கேட்டாங்க, என் மனைவியை டைவர்ஸ் பண்ணலாமா, அவ சரியில்லை. அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? படைப்பின் தொடக்கத்தில் என்ன இருந்தது? படைப்பின் தொடக்கத்திலே இயேசு சொல்லு. அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தியிலே வாசிக்கிறோம். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் படைப்பின் தொடக்கத்தில் என்ன நடந்தது, இது நமக்கு அடிப்படையில் தெரியணும். ஒரு கணவன் மனைவியாக வாழுகிறவர்களுக்கு தெரியணும். நான் திருமணத்துக்கு முன்பாடி இப்போ வந்து தலையில் பூ வச்ச உடனே பையனும் பொண்ணு பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. நேற்று கூட அம்மா வருத்தப்பட்டாங்க, நேத்தாயா பூ வச்சுட்டு வந்திருக்கோம், இவன் ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க, அந்த பையன்ட்டே பேசிக்கிட்டு இருக்கா. பூ வச்சதுலேருந்தே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் நிச்சயம் முடித்தோடனே வேண்டாம்ன்றதாங்க, அது வேற விஷயம். முக்கியமாக என்னன்னா, இந்த திருமணத்துக்கு முன்னாடி நீ தான் எனக்கு உயிர், உலக்காக நான் உயிரையே கொடுப்பல டயலாக் வரும்ல. ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்தில் என்ன இருந்துச்சு? திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்றாரு, படைப்பின் தொடக்கத்தில் ஆதாமை படைத்தார். கடவுள் ஆதாமை படைக்கிற போது ஏவாள் இல்லை. அப்ப ஆதாம் முதலில் பார்த்ததும் அன்பு செய்ததும் உடன் வாழ்ந்ததும் கடவுள்கிட்ட தான். கடவுளைத்தான் முதலில் அன்பு செய்தார், கடவுளோடு பேசினார், கடவுளோடு வாழ்ந்தார், கடவுளோடு கரம் பிடித்து நடந்தார். ஏவாளை படைத்தார். அப்ப ஆதாம் இல்லை, ஆதாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தான். ஏவாள் முதலில் பார்த்ததும் அன்பு செய்ததும் வாழ்ந்ததும் கடவுளோடு. ஆக ஒரு மனிதனுடைய முதல் அன்பு கடவுள். 2வது அன்பு தான் மனைவியோ கணவனோ. 3வது அன்பு தான் நீ செய்யக்கூடிய வேலை, தொழில், பணி, சேவை எல்லாம். இது மாறிச்சுன்னா எல்லாம் மாறிடும். நம்முடைய பெற்றோர்களெல்லாம் இன்றைக்கும் இந்த குடும்பத்தை, பிள்ளைகளை காத்து இந்த குடும்பத்தை கட்டி காத்து கொண்டு போறாங்கன்னா காரணம் என்ன? அவர்களிடம் இந்த முதல் அன்பு இருந்தது. கடவுள் தான் எல்லாம், கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கு பல நாடுகளில் திருமணம் இல்லாமல் போறது காரணம் என்ன? அங்கே கடவுளோ, கடவுள் நம்பிக்கையோ, கடவுளுடைய அன்போ இல்லை.
எனவேதான் முதல் அன்பு உறுதியாக இருக்கும் என்றால், இரண்டாவது அன்பாகிய இந்த திருமணமும் திருமணத்தின் அன்பும் உறுதியாக நிலையாக கட்டப்பட்டிருக்கும். எனவேதான் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்ப்பது, நீ வெளியே போய் என்ன செய்ய போற. இன்னைக்கு பையங்களுக்கு ஐடி கம்பெனிக்கு போகணும், லட்ச லட்சமாக சம்பாதிக்கணும், அவ்வளோதான், அது போதும். அதுக்கப்புறம் வீடு, கணவன் மனைவிலாம் பிரச்சனை சரியில்லைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆளை பார்த்துக்கிட்டே போவோம். நிச்சயமாக இறை நம்பிக்கையும் இறை அன்பும் கடவுளுடைய வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக நினைக்கவும் மாட்டார்கள், அப்படி வாழவும் மாட்டார்கள். ஏன்னா ஆண்டவர் இயேசு யோவான் 13ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இயேசு யாரை அன்பு செய்தாரோ அவர்களை இறுதி வரையும் அன்பு செய்தார். இறுதி வரையும் அவரை காட்டி கொடுத்தாங்க, மறுதளிச்சாங்க, தெருவில் அடிச்சு இழுத்துட்டு போனாங்க, சிலுவையில் ஆணி கொண்டு அடித்தார்கள். ஆனாலும் நான் அன்பு செய்வேன். என்ன அநியாயம் அக்கிரமங்கள் கொடுமைகள் எனக்கு செய்தால் நான் கைவிட்டு விட மாட்டேன். அதாயா திருமண உறவு. இன்னைக்கு முடிச்சுட்டு நாளைக்கு வேண்டான்னு டாட்டா காமிச்சிட்டு போறதில்லை. இயேசுவின் அன்பு, இயேசு உண்டாக்குகிற அந்த அருட்சாதனம் என்ன நடந்தாலும் சரிதான், காட்டி கொடுக்கும், மறுதளிக்கும், எல்லாம் குடும்பத்தில் நடக்கும். ஆனால் இறுதி வரையும் நான் கரம் பிடித்து உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று அன்பு செய்வதுதான் இயேசுவின் அன்பு. அதைத்தான் இந்த அருட்சாதனத்தில் இயேசு இன்றைக்கு இவர்களுக்கு கொடுக்கிறார். திருமணம் முடித்த ஒவ்வொருவருக்கும் அந்த அன்பால் நிரப்புகிறார். அப்படித்தான் கபிரியலும் வேலு நாச்சியாரும் உருவாக்கக்கூடிய இந்த குடும்பம் இயேசுவின் அன்பை முதன்மையாக கொண்டு அந்த அன்பை பெற்று நிறைவாய் வாழ ஆண்டவர் அருள் கூறும்படியாக நாம் அன்றாடுவோம். அன்புமிக்க கபிரியல் ஞானக்கன் பாண்டியன், வேலு நாச்சியார் வேதா திருச்சபையின் திருப்பணியாளர் முன்பாகவும் இத்திருக்கூட்டத்தின் முன்னிலையிலும் உங்கள் அன்பை நம் ஆண்டவர் முத்திரையிட்டு காத்திருளுமாறு இங்கு வந்திருக்கிறீர்கள். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் உங்களை திருமுழுக்கினால் அர்ச்சித்துள்ளார். இப்பொழுதோ மற்றொரு திருவருட்சாதனத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளம் மீந்து நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகிறேன். கபிரியல் ஞானக்கன் பாண்டியன், வேலு நாச்சியார் வேதா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புதலும் இன்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவர் ஒருவரை நேசிக்கவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று திருச்சபையின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண மன ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலையில் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். கபி என்னன்னா
கப்ரியேல் என்னும் நான் வேதா என்னும் உங்களை வேதா என்னும் உங்களை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். வேலு நாச்சியார் வேதா என்னும் நான் கப்ரியேல் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி தம் ஆசியை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வாராக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரே, அடியார் இவர்களையும் அடியார் இவர்களையும் இவர்களது அன்பையும் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இந்த திருமாங்கல்யம் இவர்களுக்கு பிரமாணிக்கத்தின் அடையாளமாக அமைந்து ஒருவர் மீது ஒருவர் கொண்ட ஆழ்ந்த அன்பை நினைவூட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமிகிட்ட கொடுத்துட்ட பெரிய வேதா என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமான இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அணிந்துகொள். என் அன்புக்கும் பிரமாணிக்கத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அணிந்து கொள்கிறேன்.
தங்களுடைய இல்லற தொடக்க விழாவை கொண்டாடுகிற புதிய மணமக்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றுவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புதிய குடும்பத்தின் அன்பு எப்போதும் தொடர்ந்து வளர வேண்டும் என இவர்களுக்காக ஜெபிப்போம். அத்தோடு உலகின் எல்லா குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஹலோ. உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்புதிய மணமகனும் மணமகளும் தங்கள் இல்லத்தில் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டும் எனவும் ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒற்றுமை வளர வேண்டும் எனவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்போது திருமணத்தில் இணைக்க பெற்றுள்ள கேப்ரியல், வேதா இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கப்ரியேல், வேதா ஆகிய இவ்விருவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கானாவூர் திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இம்மக்கள்களையும் ஆசீர்வதித்தல வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கேப்ரியேல், வேதா ஆகிய இவ்விருவரும் அமைக்கும் இல்லம் கிறிஸ்துவின் திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சியாக விளங்க வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இங்கிருக்கும் அனைவரும், குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் குடும்பங்களும் தங்கள் திருமண அருளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, மக்களாகிய இவருவருக்கும் உண்மையான ஆழமான அன்பை நீர் வழங்குவதால் அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என மன்றாடுகிறோம். நீர் இணைத்த இவருவரை ஒன்றும் பிரிக்காதிருப்பதாக, நீர் ஆசீர்வதிக்கும் இவர்களை எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில் தானே ஆனந்தம். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம், என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம். கனிகளை ஏந்தி உம்பிடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தி உன்பிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் ஏந்தி உன்பிடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீ கேட்டீர். மலர்களை ஏந்தி உம்பிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீ கேட்டீர். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். உன்னில் என்னை தந்து விட்டேன், உன் பணி செய்ய துணிந்து விட்டேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்னை ஏற்று மகிழ்வாயா என்றும் முன்னில் வாழ்ந்திடுவேன். என்ன என்ன ஆனந்தம், எல்லை இல்லா ஆனந்தம்,
அன்புக்குரியவர்களே, இன்றைய உங்கள் இதுமான பலி எல்லாமல்ல தந்தை ஆக்கிரேபனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்குமை காணிக்கை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீர் நிறுவிய இவ்வேற்பாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கை மன ஒற்றுமையின் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தினீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளை தருவதற்கு உதவுகின்றது. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லக்கரிய முறையில் விளைவிக்கின்றீர். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அடை செய்கின்றீர். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளரச் செய்கின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது நாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அப்படியே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் தாமே ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழுவோம் என எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியாள், அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து ஒளியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவரான தேவனுக்கே தீபத்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தது போல நாம் எல்லோரும் ஒருமித்து மன்றாடுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இப்போது மணம் முடித்த அவரது அடியார்களாகிய மணமக்கள் மீது ஆண்டவர் தம் அருளின் ஆசியை இரக்கமுடன் பொழியவும், புதிய உடன்படிக்கையால் இணைந்த இவருவரும் தூய நற்கருணை வழியாக அன்பினால் ஒரே உள்ளம் படைத்தவர்களாக திகழவும் ஆண்டவரிடம் பணிவுடன் மன்றாடுவோம். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, அருளானந்தம் ஆசிரியர் பாலின் வசந்தி தம்பதியினர் நாம் அறிந்த ஆண்டவருடைய அன்பு குழந்தைகள். குறிப்பாக எந்த ஊரில் திருப்பலி நடந்தாலும் ஆசிரியரை பார்க்கலாம். அதுதான் தலைமுறைக்காக சேர்த்திருக்கிற ஒரு சொத்து. எனவே நாமும் கூட இந்த தம்பதியினருக்காக ஜெபிக்கிறோம். மரிய சுந்தர கபிரியேல் ஞானக்கண், அவர் அருமையான பெயர், முழு பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேலு நாச்சியாரை அவருக்கு துணையாக கொடுத்திருக்கிறார். எனவே அனைவரும் நமது கரங்களை அவர்களை நோக்கி உயர்த்தி கொள்வோம். அவர்களுக்காக நாம் இப்போது உருக்கத்தோடு ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நீர் உமது வல்லமையினால் ஒன்றுமில்லாமலே அனைத்தையும் படைத்தீர். படைப்புகளின் உற்பத்தியெல்லாம் ஒழுங்குபடுத்தியபின் உமது சாயலாக ஆணையும் பெண்ணையும் படைத்து ஆணுக்கு பெண்ணை இணைபிரியா துணையாக ஏற்படுத்தினீர். இவ்வாறு அவர்கள் இனி இருவரல்ல, ஒரே உடல். எனவே நீர் ஒன்றாக இணைக்க திருவுளம் கொண்டதை ஒருபோதும் பிரித்தலாகாது என கற்பித்தீர். இறைவா, கிறிஸ்துவுக்கும் திரு அவைக்கும் ஒன்றித்திருக்கும் மறைபொருளை திருமண உடன்படிக்கையால் முன்னுணர்த்தும்படி திருமணத்தின் பிணைப்பை புனிதப்படுத்தி சிறப்பு செய்தீர். இறைவா, ஆணுடன் பெண்ணை இணைத்து முதலாக ஏற்படுத்திய குடும்பத்திற்கு நீர் அருளிய ஆசி பிறப்பு நிலை பாவத்தின் தண்டனையாலோ
வெள்ளத்தின் தீர்ப்பினாலோ எருக்கப்படவில்லை. திருமணத்தில் ஒன்றாய் இணைக்கப்பெற்று உம் ஆசியை நாடி நிற்கிற உம் அடியார் இவர்களை கனிவாய் கண்ணோக்கியருளும். தூய ஆவியாரின் அருளை இவர்களில் பொழிந்து இவர்களின் இதயங்களில் உமது அன்பை ஊற்றியருளும். அதனால் திருமண உடன்படிக்கையில் இவர்கள் உண்மையில் நிலைத்திருப்பார்களாக. உம்முடைய அடியார் வேலு நாச்சியாரில் அன்பும் அமைதியின் அருளும் குடிகொண்டிருப்பதாக. திருநூலில் போற்றப்பெறும் புனித மகளிரை இவர் பின்பற்றுவாராக. இவருடைய கணவரின் இதயம் இவர் மீது அன்பும் நம்பிக்கையும் பற்றும் கொண்டிருப்பதாக. இதுவரை தமக்கு சமமான துணைவர் என்றும் அருள் வாழ்வில் தம்மோடு பங்காளர் என்றும் ஏற்று இவருக்கு தகுந்த மதிப்பளித்து கிறிஸ்து தம் திரு அவையை அன்பு செய்தது போல இவரும் தம் மனைவியை என்றும் அன்பு செய்வாராக. எனவே ஆண்டவரே, உம்மை இப்போது வேண்டுகிறோம். உம் அடியார் இவர்கள் இருவரும் இணைந்து நம்பிக்கையிலும் உம் கட்டளையிலும் நிலைத்திருப்பார்களாக. தம் மன வாழ்வில் ஒன்றித்து நன்னடத்தையில் சிறந்து விளங்குவார்களாக. நற்செய்தி படிப்பினையால் உறுதியடைந்து ஆண்டவர் முன்னும் கிறிஸ்துவுக்கும் சிறந்த சாட்சிகளாய் திகழ்வார்களாக. இவர்கள் தாங்கள் வாழ்நாள் முழுவதும் அருளை பெற்று இறுதியில் புனிதருடன் கூட விண்ணக அரசில் என்றென்றும் பங்கு பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை தருகிறேன், என் அமைதியை தருகிறேன் என்றும் சீடர்களுக்கு சொன்னீரே. உண்மையே நம்பியிருக்கக்கூடிய உடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் உம்முடைய அமைதியை நிறைவாக தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியினை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை சொல்லி இருளும் ஆன்மா நலமடையும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நற்கருணை திருவிருந்தானது நடைபெறுகிறது. இந்த நற்கருணை திருவிருந்திலே கத்தோலிக்க கிறிஸ்தவர்களில் யாரெல்லாம் தங்களை தயாரித்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டும் முன் வந்து இந்த நற்கருணை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனையோர் இந்த மணமக்களுக்காக தொடர்ந்து வாழ்த்த ஜெபிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள நேரம் மன்னவனெந்தன் உள்ளம் வருகின்ற நேரம், இது மங்கள நேரம் மன்னவனெந்த உள்ளம் வருகின்ற நேரம். மணவாளன் கண்டு மணக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும், மணவாளன் கண்டு மணக்கோலம் கொண்டு மனம் துள்ளி துள்ளி ஆடும். மேகம் திறந்து மின்னல் நுழைந்து தூவும் மழை
சுமந்து மலர்கள் தவிழ்ந்து வீசும் தென்றலாக உள்ளம் புகுந்து உயிரில் கலந்து உறைய வந்தவா வருகவே. இது மங்கள நேரம் மன்னவனெந்த உள்ளம் வருகின்ற நேரம். மங்கள நேரம் மன்னவனெந்த உள்ளம் வருகின்ற நேரம். மாட்டான் காலையில் நல்லா இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. இனிமையெல்லாம் தன்னுள்ளே ஏந்தி வந்த உணவு இது. இனிதாக நமக்காக தந்தை காட்டும் உறவு இது. விண்ணோருண்ட உணவு இது. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே இனிதான வாழ்த்துக்களும் ஜெபங்களும். எத்தனையோ நாள் காத்திருந்து இன்று இந்த இறை ஆசிரியர் நிறைவாக பெற்றுத்தர ஜெபித்த எத்தனையோ உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல இந்த நேரத்திலே நான் இங்கு வந்திருக்கிறேன். சிறப்பாக மூவொரு கடவுளுக்கு தந்தை மகன் தூய் ஆவியானவருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் இணைந்து இயேசுக்கே புகழ் என்று சொல்வோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்றும் நாம் என்ன தேவை என்று அறிந்து கொண்டு நமக்காக எப்பொழுதுமே பரிந்துரை செய்பவள் நம் தாய் அன்னை மரியாள். அன்னை மரியாளுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக அனைவரும் சற்று கரங்களை உயர்த்தி, முடிந்தவர்கள் இன்னும் அதிகமாக உயர்த்தி சொல்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். நம்முடைய ஞான தகப்பன் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் நம் பாதுகாவலர், என்றும் நமக்காக பரிந்து பேசுபவர். இந்த நாளில் நாங்கள் ஒரு திருப்பயணமாக சென்றிருந்தோம். என்னமோ தெரியல, நம்ம சவேரியாரை பார்க்கும் பொழுதுலாம் ஜெபிக்கணும்னு தோணும். ஆனால் அன்றைக்கி இந்த கோவாவில் போகும்பொழுது என்னையே அறியாமல் ரொம்ப நேரம் அந்த இடத்துல உட்கார்றதுக்கான ஒரு வாய்ப்பு. ஜெபிக்கும் பொழுது வீட்டில் மட்டும் இல்லை, வீக்கி புதுர் மக்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கணும்னு ஒரு ஆசை இன்னும் அதிகமாக இருந்தது. என்னமோ தெரியல, அந்த நேரத்தில் நம்முடைய பாதுகாவலருடைய அந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமாக இருந்தது. அன்றைக்கே நான் வேண்ட ஆரம்பிச்சிட்டேன், எல்லா காரியமும் சிறப்பாக நடப்பதற்கு நம்ம பாதுகாவலர் உதவி செய்வார் என்று. ஆக புனித பிரான்சிஸ்கு சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்போ நம்ம அடுத்த நிலைக்கு வந்துடுவோம். இந்த திருமலா விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இங்கே வெளியே, அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, உறவுக்கு தெரிந்தவர்கள், பங்கு தந்தையை தெரிந்தவர்கள், முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பங்கு தந்தை, மண்ணின் மைந்தர்கள், அருள் சகோதரிகள், உறவுகள், எல்லாரும் எத்தனையோ பேருடைய ஜெபங்கள் தான் இன்று ஒளி வட்டமாக இங்கு அமைந்திருக்கிறார்கள். ஆக அவர்கள் அனைவருக்குமே நன்றி செலுத்தும் வண்ணமாக மீண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கடைசியாக சொல்ல விரும்பலை, ஆனால் அவங்க தான் இந்த நாளில் நாயகர்கள். திருமண தம்பதியர்களுக்கு அடுத்ததாக யார் அப்படின்னா நம்முடைய குருக்கள். பங்கு தந்தை சாமி ரொம்ப குறைவாக வார்த்தையை பேசுவாங்க. ஆனால் பேசுகிற அந்த நேரத்துலையுமே நான் ஃபோன் போட்ட உடனே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, வாங்க வாங்க, மோஸ்ட் வெல்கம், நடத்திடுவோம் அவ்வளோதான். அதுக்கு முன்னே நான் பேசுறதுக்கு முன்னால் சாமி முடிச்சிருப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு எப்பொழுதுமே. அதுக்காக முன்னாள் பங்கு தந்தை சாமி சின்ன பெண்ணோ லாரன்ஸ் ஃபாதர் அப்படி இல்லைன்னு கிடையாது. நான் குருவான பிறகு வந்தது சாமி. அவங்கெல்லாம் பிரதராக இருக்கும்போது இருந்தவர்கள். அந்த ஒரு ரொம்ப உரிமையாக, அன்பாக, பாசமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள். நேற்று உடுப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட நான் ஒரு தடவை போடுறேன், அப்போது சாமி பூசியில் இருந்தாங்க. அப்புறம் தான் நினச்சேன், ஐயோ நேற்று பூசை இல்லைண்ணே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் திரும்ப கூப்பிடும்பொழுது அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் இப்போ பாட்டுலாம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்தது, என்ன நடந்ததுன்னு தெரில. நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா, நான் பழுமாறிக்கிட்டு இருந்தேன்னு தெரில, நான் ஃபோன் எடுக்கலை.
மாற்றி ஆனாலும் சாமி ரொம்ப இதாக எல்லா வேலையுமே சிறப்பாக செய்து கொடுத்து, இப்போ நம்ம போட்டிருக்க ஃபாதர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த உடைகளை சிறப்பாக அரேஞ்ச் செய்து கொடுத்த மட்டுமல்லாமல் ஒவ்வொரு காரியங்களையுமே தம்பி செய்கிறதெல்லாம் செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவோம், நம்ம அப்படியே குக்கும்பரை நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. ஸோ அந்த புன்னகைக்கும் அவருடைய ஜெபங்களுக்கும் இந்த நாளில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் சாமி நமக்காக வந்து அமர்ந்திருந்து ஜெபித்திருக்கிறார்கள். அதற்காக இந்த பொன்னாடியை பங்கு தந்தைக்கு நாம் அணிவித்து நன்றி செலுத்துவோம். கொடுத்து தம்பிட்டு கொடுத்து இரண்டாவதாக இன்று தனது திருப்பலியை தலைமை ஏற்று நடத்தி அன்பு தந்தை முன்னாள் பங்கு தந்தை ஃபாதர் லாரன்ஸ் நமக்கு பூசைக்கு தலைமை ஏற்பதற்காக மற்றொரு குருவானவரை கேட்டிருந்தோம். சாமிக்கு உடல்நிலை சரி இல்லாததால் கடைசியான நேரத்தில் போய் சாமிகிட்ட கேட்டேன், பண்ணிடுவோம் கிளப்பிடுவோம் அப்படின்னு சாமி சொன்னாங்க. அதனால் ஃபாதர் லாரன்ஸ் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள், பிறரையும் மகிழ்ச்சியாக ஊட்டுவதற்கான வார்த்தைகளை அப்பவும் சொல்லி கொண்டிருப்பார்கள். இது தவிர எப்போதுமே இந்த மகிழ்ச்சியை கூட்டக்கூடிய சாக்லேட்டை கையில் வச்சுட்டே இருப்பாங்க. யாரை பார்த்தாலும் ஒரு சாக்லேட் இனிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அவர் சாப்பிடுவாங்கன்னு தெரியல, ஆனால் மற்றவருக்கெல்லாம் இனிப்பை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அன்பு தந்தைக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக இந்த பொன்னாடியை போற்றி நன்றி செலுத்துவோம். அடுத்த மாப்பிள்ளை ஆல்பர்ட், அடுத்த மாப்பிள்ளை. அடுத்ததாக இன்று திருமண காரியங்களில் இணைந்த அன்பு அத்தான் எஸ் அருள்ராஜ் அவர்கள். அன்பு தந்தை எப்போதுமே அப்படி தான், லேட்டஸ்ட்டாக வருவாங்க, ஆனால் லேட்டாக சரியாக வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. வந்துட்டு சாமிகிட்ட போய் கேட்ட உடனே நீயே பண்ணியிருப்பா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், சாமி எனக்கு ஒரு பகுதி வச்சுருக்காங்க, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சாமி இன்முகத்தோடு ஏற்று தம்பியை வீட்டில் ப்ளஸ் பண்ணி அழைத்து வந்தது அன்பு தந்தை அருள்ராஜ் அவர்கள். எப்பொழுதுமே குடும்பத்தின் மீது ஒரு பாசம் இருக்கும். என்னை எப்போ பார்த்தாலுமே தம்பி அப்பா அப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி உறவுகளை எப்பொழுதுமே விசாரித்து கொண்டிருப்பவர். அன்பு தந்தைக்கு குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை போற்றி நன்றி செலுத்துவோம். அடுத்ததாக இரத்தத்தின் ரத்தம் என பிரசவம் கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க, அத்தான் எப்படி பிரசவம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், அத்தான்ட்ட சண்டை போட முடியாது நான் எப்போதுமே. ஆமாம், ஏன்னா அத்தான்ட்ட அன்பு மட்டும்தான் நான் பார்க்குறேன், அவர்கிட்ட அன்பையும் நான் கொடுக்குறேன். எனக்கு அந்த வம்பு வராதுன்னு நினைக்கிறேன் அத்தான்ட்ட பேசின மாதிரி. ஆமாம், அத்தான்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டோம், முன்னாலேயே சொல்லிட்டோம், அத்தான் நீங்கள் தான் பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டோம். இன்றைக்கி அத்தான்ட்ட அப்படி காலையில் பார்த்து அப்படி ரெடி ஆகும் பொழுது, அத்தான் நீங்கள் தான் இன்றைக்கி மறைவுரை. ஏன்னா யார் மறையுறு அப்படின்னு. என்ன அத்தான் சும்மா இருங்க, அதான் நீங்கள் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் அத்தான் அதையும் ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு, இல்லைப்பா நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா ஆல்ரெடி அப்படின்னாங்க. நான் கூட ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த மறைவுரை பாருங்கள், அத்தானுடைய அந்த மறைவுரைவு, அந்த தோணி, அவங்க சொல்லக்கூடிய அந்த இது ரொம்ப மக்களை ஈர்ப்பதாக இருக்கும், செய்தியை மக்களிடம் எடுத்து செல்லும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அத்தான மாதிரி பிரசங்கம் கொடுக்கும்னு சொல்லிட்டு, இன்னும் அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன், தெரியல எந்த அளவுக்கு அது போகும்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால் அத்தான் எப்பொழுதுமே அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? யாராவது ஞாபகம் இருக்குதா? எனக்கு அப்போ கண்ணு லைட்டாக கலங்குச்சு, நான் பார்க்கல, ஏன்னா கேமராவில் வர பதிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. ஆமாம், அத்தான் அவ்வளவு தூரம் அந்த ஒரு அன்பை காட்டக்கூடியவர்கள். நான் தூத்துக்குடியில் இருக்கும் பொழுது கொஞ்சம் என்னுடைய உடல் ஒரு சில உணவு முறை மாற்றங்களால் கொஞ்சம் உடம்பு தளர்ச்சி ஆச்சு. அங்கே உள்ள விஜிட்ட ஃபோன் போட்டு பேசி, சாமி என்னப்பா எங்கள் பிள்ளையை அனுப்பி விட்டா நீங்கள் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாமி ரொம்ப உரிமையாக கேட்டுக்கொண்டார்கள். இன்றைக்கி என்னை பார்த்த உடனே, தம்பி உடம்பு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கிறிய அப்படின்னு சொன்னாங்க. என்ன அதனால் அன்பு அத்தானுக்கு வார்த்தை இல்லை, ஆனால் இந்த பொன்னாடியை போற்றி இன்றும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டுகிறோம். அடுத்ததாக அன்பு தந்தை தேவராஜனா ராஜதேவன் அடிகளார். அன்பு தந்தை எனக்கு கொஞ்சம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னால் ஒரு தடவை எனக்கு தெரியும், பாவ சங்கீர்த்தனை பண்ணணும் அப்படின்போது நான் ஃபாதரை போய் பார்த்தேன்.
அங்கே ஃபாதர் எனக்கு ஒப்புரவு சாதனம் கொடுத்தாங்க. அப்போ ஃபாதர் வந்துட்டு யார் அப்படி என் குடும்பத்துக்கு எப்படி பழக்கமானாங்க அப்படின்னா, கப்ரியேல் வந்து 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வந்துட்டு சிவகங்கை மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளித்தம்பத்தில் போய் படித்தார். அப்போது சலேஷியன் குருவானவரிடம் ஒரு நல்ல நட்பு. இன்றைக்குமே நாங்கள் என்ன தான் இருந்தாலும் சரி தான், அவனுக்கு அந்த சலேஷியன் மேலே ஒரு நட்பு எப்போதுமே இருக்கும், ஒரு ஈர்ப்பு உண்டு. சாமி வந்துட்டு இவன் அங்கே படிக்கும் பொழுது அவர் தலைமை குருவாக இருந்தார், ஹெட் மாஸ்டராக இருந்தாங்க தம்பி சாமி. எப்பொழுதுமே சொல்லுவான் ஃபாதரை பற்றி. நான் கூட இந்த மாதிரி பாவசங்கத்தை போடணுன்னு சாமி தான் இருக்கிறாங்க, நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி சாமி வேகமாக வந்தாங்க, நம்ம தெருவுக்குள்ளே வண்டி வர முடியலை. இருந்தாலும் சாமி அதெல்லாம் பொருட்டாக கருதாமல் நடந்து வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக உட்காந்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கேட்டோன்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி ரொம்ப புன்னையோடு நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பு தந்தைக்கு குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லையா நீ போடுறியா? அன்பு தந்தை, அடுத்ததாக தந்தை முன்னாள் பங்கு தந்தை தந்தை சின்னப்பன் அடிகளார். சாமி வந்து குடும்பத்தில் ஒரு நண்பர் மாதிரி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் உடனடியாக வந்துடுவாங்க. அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி தான், பெரிய விஷயமா இருந்தாலும் சரி தான், அது நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி தான். இப்போ ஜேம்ஸ் விழுந்திருக்கும் போது கூட சரி தான், ரொம்ப உரிமையாக வந்து என்கிட்ட வீட்டில் சொன்னாங்க. சாமி கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி நேரம் வீட்டில் இருந்தாங்க. அவ்வளோ நேரம் உட்காந்து பேசிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு உற்சாகப்படுத்திட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடிய அன்பு தந்தை. நான் திருத்தொண்டராக இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாலேயும் பிரசங்கம் கொடுக்கும்போதெல்லாம் லைட்டாக கை நடுங்கும், அப்படியே பைபிள் வாசிக்கும் போதெல்லாம். ஆனால் சாமி அப்போ வந்து ஆலங்குளத்தில் பங்கு தந்தையாக இருந்தார்கள். என்னை கூப்பிட்டு விடுங்க, போக சரியாயிரும் வாங்க அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்திய பங்கு தந்தை. அதனால் அன்பு தந்தை சின்னப்பன் அவர்களுக்கு குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடியை புற்றி மணி. அடுத்ததாக அன்பு தந்தை ஜெயக்குமார். இவர் என்னுடைய சபையை சார்ந்தவர், நற்செய்தி தூதுவர் சபையை சார்ந்த அன்பு குரு. என்னுடைய வகுப்பு தோழராக மாறினார் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின்பு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படித்தோம், சேர்ந்து விளையாண்டோமான்னு தெரியலை, ஆனால் படித்தோம், சேர்ந்து வேலை செய்வோம். நிறைய அவருக்கு ஒரு நல்ல ஒரு குரல், நல்ல பாடகர். இன்றைக்கி பாடலுக்குள்ளே கூட சேர்த்துருக்கலாம் சாமியை, நல்லா பாடுவார். அவர் பாடலில் கேட்டு நாங்கள் நிறைய தடவை அவரை ஏதாவது ப்ரோக்ராம் வந்து அப்படின்னா, ஜெயக்குமார் ஃபாதர் பாடுங்கன்னு அவரை உற்சாகப்படுத்துவோம். அவருக்கான ஃபேமஸான ஒரு பாடல் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அடியா தாடி அப்படின்னாருன்னா போதும், அப்படி அந்த ஹோல் குரூப் அப்படியே அமைதியாயிரும். அவ்வளோ தூரம் அவர் அந்த வாய்ஸ், நல்ல ஒரு குரல். அந்த வாய்ஸால் இப்போ கடவுளை போற்றி கொண்டிருக்கிறார், திருப்பலி ஆற்றி மக்களுக்கு நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அன்பு தந்தை இன்று என் குடும்பத்திற்கு வந்து ஜெபித்ததற்கும் எங்கள் குடும்பத்தின் மீது கொண்ட அன்புக்காக அன்பு தந்தை ஜெயக்குமார் அவர்களுக்கு இந்த பொன்னாடியை குடும்பத்தின் சார்பாக போற்றி மகிழ்கிறோம். அடுத்ததாக தந்தை சிலுவை அடிமை. சாமி கரெக்டு தான் பேர்? சரி, ஓகே. சாமி வந்துட்டு அடுத்த ஒரு சலேஷியன் குருவானவர். கப்ரியேல் அங்கே படிக்கும் பொழுது அவருடைய வகுப்பு தோழர். ஆமாம், அதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து படித்ததார்கள் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஆமாம், அதனால் கபிக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷம். என்னுடைய வகுப்பு தோழர் குருவாகவும் நான் இன்றைக்கி திருமண விழாவில் இணைவதற்கு எனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார்னு சொல்லி தம்பிக்கு ஒரு பூரிப்பு. அன்பு தந்தைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து இந்த பொன்னாடியை அணிவிக்கிறோம். அடுத்ததாக அன்பு தந்தை ஃபாதர் ரொசாரியின் சபையை சார்ந்த குருவானவர் ஃபாதர் இருதயராஜ் அவர்கள், நமது முன்னாள் ஆயர் பேர்னு. ஆமாம், அன்பு தந்தை குடும்பத்திற்கு மிக பரிச்சயமானவர். எனக்கு தான் இப்போ தெரியும், குடும்பத்தில் எல்லாருக்கும் நல்லா தெரியும். சாமி வந்திருக்காங்க, அடிக்கடி வீட்டுக்கு ஜெபம் பண்ண வருவாங்க. அவங்க சிஸ்டர் அக்காவுடைய சபையில் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க. அப்படி ஒரு பரிச்சயமானவர், அன்பு குருவானவர்.
எப்பொழுதுமே புன்னகையாக இருப்பார். எங்கேயும் முன்னால் அலட்டிக்க மாட்டேன் நினைக்க மாட்டார். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட முதல்ல ஸ்டோல் போடாமல் உட்காந்தார். நான் தான் சாமி ஸ்டோல் போட்டுருங்க சாமி அப்படின்னு சொன்னேன். நேற்று கூட நிச்சயதாரத்துக்கு வந்திருந்தார். ஒரு பெருசாகவே இது பண்ணிக்கிடலை என்ன, அவர் ரொம்ப ஒரு அமைதியாக ஆனால் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். அதுதான் ஃபாதருடைய ஒரு உச்சக்கட்டமான அன்பு. இன்னைக்கு குடும்பத்தின் சார்பாக தந்தைக்கும் இந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கின்றோம். அன்பு சகோதரர் குழந்தை செகண்ட் கார்டு பிரதர் நினைக்கிறேன், கரெக்டு தானா பிரதர்? இப்போ ஒரு வருட காலமாக நமது பங்கிலே நம் பங்கு தந்தையோடு இணைந்து வீடுகளை சந்திப்பதிலும் ஜெபிப்பதிலும் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே வந்து மக்களை உற்சாகப்படுத்தும், பிள்ளைகளுக்கு கேட்டகிசம் கிளாஸ் போன்ற காரியங்களை செய்து பங்கு மக்களையும் பங்கு உள்ள ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரும் நேற்றே எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, சாமி நான் அப்பா அம்மாவை ரொம்ப எனக்கிட்ட பழகிட்டாங்க, அதனால் நானும் கண்டிப்பாக நாளைக்கு வருவேன்னு சொன்னாங்க. அதே போல் பிரதர் இன்றைக்கி வந்து இவர்களுக்காக ஜெபித்து இருக்கிறார். சிறு பையனை போல் ஆல்ட்ரு பையை போல் ஒவ்வொரு விஷயமா அது இருக்குதா அது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் பார்த்து நான் மறந்தால் கூட ஞாபகப்படுத்தி கொண்டிருந்தார். அன்பு சகோதரருக்கு குடும்பத்தின் சார்பாக அந்த பொன்னாடியை போற்றி மகிழ்கிறோம். சொல்லிட்டேன். அடுத்ததாக நமது பங்கின் அருள் சகோதரிகள் ஒரு வாரத்துக்கு முன்னாலே வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போவுமே சொன்னோம் கண்டிப்பாக வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க தலைமை சகோதரி. அதே மாதிரி நேற்று சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள்லாம் நிச்சயதாரத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் வரும்பொழுதே ஆல்மோஸ்ட் பாதி ஆல்டர் ரெடி ஆகிடுச்சு. தன்னுடைய வீட்டு காரியம் போல எடுத்து செய்தார்கள். அதில் ஒவ்வொரு அருள் சகோதரிகளும் இங்கே வந்தது ஒருத்தர் தான், ஆனால் அவங்க எல்லாருமே தங்களுடைய வேலைகளை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர்களை அனுப்பியிருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு சிஸ்டர்ஸுக்கும் எனக்கு 2 பேர் தான் தெரியும் நினைக்கிறேன், நான் பேர் சொல்லலை. அதனால் நமது சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் அருள் சகோதரி மலர், ஆனி, எமிலி ராய் இவர்கள் பொன்னாடியை போற்றி மகிழ்வார்கள். இன்னும் 2 சிஸ்டர் வந்திருக்காங்க நம்ம குடும்பத்தின் உறவாக. அவர்களுக்கு சுபத்ரா, திரைசா இவர்களும் பொன்னாடியை போர்த்தி அவர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்பார்கள். திருப்பலியில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி ஊட்டுவது இசை, இன்னிசை பாடல். அந்த பாடலை இயக்கி நமக்காக மகிழ்வித்த அன்பு சகோதரர் அவருக்கு இந்த பொன்னாடியை போராற்றி நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினச்சோம் அந்தோனியார் ரொம்ப பிடிக்கும், கப்ரியலுக்கு வேதாவுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அந்தோனியாரை. 13 சாமியார் வந்துடுவாங்கன்னு நினச்சோம். கிட்டத்தட்ட 12 பேர் வந்துட்டாங்க. அதில் ஒரு 2 பேர் வந்துட்டு வேகமாக போக வேண்டியதாகிடுச்சு. ஒன்று சாமி ஜெயபாலன், வேதாவுடைய பங்கு தந்தை இருந்தாங்க. முடித்தோடனே வேறு ஒரு விஷயமாக வேகமாக கிளம்பிட்டாங்க. அன்பு தந்தை நம்ம அப்பாவுக்கு மாணவனாக இருந்தார். இன்றைக்கி எப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க என்ன அப்பா அப்படி இருக்காங்க அப்படின்னு உடனே ஒரு கேட்பார். உற்சாகமான ஒரு கேள்வி. அதனால் அன்பு தந்தைக்கு இந்த இல்லம் இங்கே இல்லைன்னா கூட தந்தைக்கு இந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாங்க ஃபாதர் லியோ, அவரும் திருமணத்துக்கு வந்திருந்தார். கல்யாணம் ப்ளஸ் பண்ணுற வரைக்கும் இருந்தார். அவரும் முடிஞ்சோடனே சாமி இன்னொரு கல்யாணம் இருக்குது, வேகமாக போயிடுறேன், ரொம்ப நன்றி, அப்பாட்ட சொல்லிடுங்கன்னு சொன்னார். ஃபாதருக்கும் இந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். இறுதியாக இந்த திருமண விழாவிற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நண்பர்கள், அன்பர்கள், உறவுகள், சொந்தக்காரர்கள், சொந்தம் இல்லாதவர்கள், தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்து இறை ஆசிரை உரித்தாக்குகிறேன். நன்றி. நன்றி. ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். ஆண்டவரை திருப்பலியின் ஆற்றலால் மத பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியருளும். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிணைத்த இவர்கள்
ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புதிதாக மணமுடித்த மணமக்கள் இருவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் அத்தனை பேருடைய சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கரமொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். தம்பி கப்ரியலுடைய திருமண விழாவில் உடன் இருப்பது மகிழ்ச்சி. அதே போல எங்கள் அத்தனை பேருக்கு மகிழ்ச்சி தந்தை ஜோக்கிமோடு உடன் இருப்பது. அவருடைய தனிப்பட்ட நட்பின் காரணமாகத்தான் இத்தனை பேரும் இங்கே குழுமி அவருடைய இல்ல விழாவிலே நாங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அருட்தந்தை ஜோக்கிம் அவர்களுடைய பணி சிறக்க எங்களுடைய நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்றுமுள்ள தந்தையாக இறைவன் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்தருள்வாராக. உங்கள் பிள்ளைகளால் ஆசியும் நண்பர்களிடமிருந்து ஆறுதலும் பெற்று அனைவருடனும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. உலகிலே நீங்கள் இறை அன்புக்கு சாட்சிகளாக திகழுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுற்றோரும் வறியோரும் இறைவனின் நிலையான வீட்டில் உங்களை ஒரு நாள் நன்றியுணர்வுடன் வரவேற்பார்களாக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் மகிழ்விலும் நிறைவிலும் சென்று வாழ்வோம். வாழ்வின் திருப்பலி தொடர்வதாக. ஒரு சில வினாடிகள் மட்டும் பெண் வீட்டாரிலிருந்து ஒரு 2 வார்த்தைகள் நன்றி வந்த அனைவருக்கும். அடுத்ததாக ஒரு குரூப் ஃபோட்டோ ஃபாதர்ஸோட தம்பதி எடுத்துக்கொள்வோம். அப்புறம் நம்ம கலந்து செல்லலாம். அந்த